صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد. அன்பும் அருளும் மிக்க இறைவனின் பரிவையும் இரக்கத்தையும் யாசித்தவர்களாக ஆற்றலும் வல்லமையும் மிக்க இறைவனை அறிமுகப்படுத்திய அண்ணல் நபிகளாரின் பெயரும் புகழும் பாரெங்கும் பரவட்டும் என பிரார்த்தித்தவர்களாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ஹனீஃபியத் அண்ணல் இப்ராஹிம் அவர்களின் வாழ்க்கை வழி என்கின்ற இந்த தொடர் வகுப்பில் 2வது வகுப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பியல் முறை, அழைப்பு பணி, சில அடிப்படையான விஷயங்களை முதல்ல நம்ம விளைக்கணும். உலக வரலாற்றில் பின்பற்றத்தக்க முன்மாதிரி மனிதர்களாக, ஆளுமைகளாக இறை தூதர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இது முதல் விஷயம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மீது அக்கறை, கவலை, எதிர்பார்ப்பு, இதெல்லாவற்றையும் இறை தூதர்களிடம் பார்ப்பதை போல வேற யார்கிட்டையும் நம்மால பார்க்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களிலும் நன்மை, நேர்மை, நாணயம், ஒழுக்கம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்மாதிரி எடுத்துக்காட்டு ஆளுமைகளாக பற்பல இறை தூதர்கள் தான் குறிப்பிடப்படுறாங்க. இப்ப இந்த இறை தூதர்கள் தான் வரலாற்றில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். கொஞ்சம் பேர் கடைசி இலக்கை வரைக்கும் தொட்டிருக்காங்க, கொஞ்சம் பேர் வழியிலேயே அவங்களுடைய பணி முடிஞ்சு போயிருக்கின்றது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வரலாற்றில் புரட்சியை, வரலாற்றில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய மாமனிதர்களாக இறை தூதர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க தங்கள் சமகால மக்களை பார்க்கிறாங்க. அவங்கள்ட்ட காணப்படுகின்ற மூட நம்பிக்கை, தவறான கோட்பாடுகள், தவறான கருத்தியல், ஒழுக்க ஆன்மீக குறைபாடுகள், இது எல்லாத்தையும் அவங்க பார்க்கிறாங்க. இது எல்லாவற்றையும் பற்றி கவலைப்படுகின்றார்கள். இவற்றை எப்படி மாற்றி அமைப்பது என்று ஓயாமல் சிந்திக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்போ அவங்களுடைய காலத்துல அந்த சமூக நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே முதல் வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கோயில், நன்னார் சந்திரன் பெயரில் ஒரு கோயில், நாட்டுக்கு அதிபதி அவன்தான், நாட்டு மக்களுக்கும் அதிபதி அவன்தான், நாட்டில் மிகப்பெரிய பணக்காரன் அவன்தான், மிக பெரும் அரண்மனை கோயிலும் அவனுடையதுதான். இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு கோயிலை சுற்றியே இருக்கின்றன. அந்த கோயிலுக்கு நிறைய ஆங்காங்கே கிளைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற ஆண்டவனின் அவதாரமாக மன்னன் கருதப்படுகின்றான். அவனுடைய பெயரே உர்நம்மு. நன்னார் அப்படிங்கிற அந்த தெய்வதையின், சந்திரனின் அவதாரமாயிருக்கின்ற மன்னனுக்கு உர்நம்மு. எப்படி ஃபிரௌனை ஆண்ட மன்னர்கள் அத்தனை பேருமே, எகிப்தை ஆண்ட மன்னர்கள் அத்தனை பேருமே ஃபிரௌன் என்று அழைக்கப்பட்டாங்களோ, அந்த மாதிரி ஈராக்கை ஆண்ட மன்னர்கள் பலர் உர்நம்மு என்கின்ற பெயரில் அழைக்கப்பட்டாங்க. இந்த உர்நம்மு அப்படிங்கிற பெயர் தான் அரபியில வரும்பொழுது நம்ரூத் அப்படி மாறியது. நம்ரூத் என்பது அந்த மன்னனின் பெயர் அல்ல, அந்த மன்னனுடைய பட்டம். இவங்க என்ன பண்றாங்க?
இந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் கடவுள் பெயரால் அர்ப்பணம் செய்துவிட்டு எல்லா சொத்துக்கள் சுகங்களையும் சூறையாடி கொண்டிருக்கிறான். சரியா? நாட்டு சொத்துக்களை எல்லாம் சூறையாடுறாங்க. பல பெயர்களில் அதை கொள்ளையடிக்கிறாங்க, அதுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. நாட்டு பெண்களின் கற்பை சூறையாடுறாங்க, அதை புனிதப்படுத்திடுறாங்க. தங்கள் மனோ இச்சைகளை தீர்ப்பதற்காக தெய்வாம்சத்தை பயன்படுத்துறாங்க. தெய்வாம்சம் உள்ளவர்களாக தங்களை காட்டிக்கிறாங்க. தங்களையும் தெய்வங்களின் பட்டியலில் சேர்த்துக்கிறாங்க. நீங்க உலகம் வரலாற்றை முழுவதும் அப்படியே ஒரு முறை இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா, உலக வரலாறு முழுவதிலும் இந்த வர்க்க வேறுபாடுகள், ஏழை பணக்காரன் பாகுபாடு, ஆண்டான் அடிமை என்கின்ற வேறுபாடு, பெண் அடிமைத்தனம், நிலப்பிரபுத்துவம், எதேச்சாதிகாரம், சர்வாதிகாரம், இதெல்லாம் தெய்வாம்சம் நிரம்பிய கோயில்கள், குருக்கள், ஆண்டவன், இது போன்ற பெயர்களிலேயே தான் இருந்துட்டு. அல்லது ஆளுகின்ற இந்த எல்லா ஆதிக்கத்தையும் தன்னுக்குள் வைத்திருக்கின்ற ஆட்சி தலைவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையில் மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த சமய தலைவர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பதையும் நீங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள்கிட்ட மூட நம்பிக்கை, மக்கள்கிட்ட அறியாம, மக்கள்கிட்ட தேவையில்லாத சடங்குகளில் அதீத பற்று, அருவருக்கத்தக்க வழிபாடுகள், பிற்போக்குத்தனம், இதெல்லாம் சமய நிறுவனங்களில் வழியாகத்தான் கற்பிக்கப்படுகின்றன. இதெல்லாவற்றையும் சமய நிறுவனங்கள் தான் மக்கள்கிட்ட அப்படியே அவங்க தான் பரப்புறாங்க. அயோக்கியத்தனத்தை அவங்க தான் பரப்புறாங்க. அந்த அயோக்கியத்தனத்தின் மீது கடவுளின் பெயரால் ஆழமான பற்றுதலை ஏற்படுத்துறாங்க. எந்த அளவுக்குனாக்கா, நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, மனித தன்மைக்கு பொருந்தி வராதது, தகாத செயல், முட்டாள்தனமான செயல், கொடூரமான செயல் அப்படிங்கிற சிந்தனையே மக்களுக்கு வர்றதே இல்லை. மக்களுக்கு வர்றதே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜாதி கொடுமைகளை பார்க்குறோம். ஸோ இந்த உயர் ஜாதி மக்களுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நேர்மையானவங்களா இருப்பாங்க, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒழுக்கத்தை எல்லாம் பின்பற்றுகின்ற மக்களாக இருப்பாங்க. ஆனால் கூச்சமே இல்லாமல் தன்னை விட கீழ் நிலையில் இருக்கின்ற தாழ்ந்த ஜாதிக்காரனை வெளியே நிக்க எடுத்து பேசுவாங்க. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம டேங்க வா அப்படின்னு வயசான ஆளை கூப்பிடுறாங்க. சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கூட கூப்பிடுறாங்க. ஏன்? அது ஒரு தவறு அப்படிங்கிறதே அவங்க மனசுல இருக்காது. சமயம், ஆண்டவன், தெய்வம் இது போன்ற லேபிள்ல மக்களிடம் போய் சேருகின்ற கருத்துகள் ஆழமாக பதிந்து இந்த அற உணர்வை அவங்க உள்ளத்திலிருந்து மெதுவாக நீக்கி விடுகின்றது. இது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு சமய சமூகத்தில் இருக்கின்ற மக்களை அவங்க பலதர வகையா பிரிக்கிறாங்க. ஆளும் வர்க்கத்தார், அடிபணியும் வர்க்கத்தார், வருமானம் ஈட்டும் வர்க்கத்தார், வருமானத்துக்காக ஓடாய் தேய்கின்ற வர்க்கத்தார், இப்படி பல பிரிவுகளாக சமூகத்தை பிரிக்கிறாங்க இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இந்த சமூக பிரமிடு, அந்த சமூக பிரமிடு இருக்கின்ற ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு தெய்வம் வரும். தெய்வத்திலேயே ஜாதிகள்,
தெய்வத்திலேயே வேறுபாடுகள். தெய்வத்தை அவங்க தனித்தனியா பிரிச்சிடறான். இவன் உயர் ஜாதிகளுக்கான தெய்வம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய மொழி எல்லாம் வேற. இது அடுத்தடுத்த ஜாதிகளுக்கான தெய்வங்கள், அவங்களுடைய பண்பாடு, மொழி இதெல்லாம் வேற. இதெல்லாம் வேறுபடும் பொழுது எல்லா அம்சங்களும் வேறுபடுத்தப்படுகின்றன. எல்லா அம்சங்களும் பாகுபாடு பண்பாட்டின் பெயரால், தெய்வத்தின் பெயரால் மக்கள் மனங்களுக்குள் புகுத்தப்படுகின்றன. கல்யாணம் கட்டும்போது தாலி கட்டுறோம், இந்து சகோதரர்கள் கட்டுறாங்க இல்லையா? இந்த தாலி கூட ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது. ஒவ்வொரு ஜாதியில் இருக்கின்ற உட்பிரிவுகள், இப்போ கவுண்டர் ஜாதி இருக்குன்னா ஒவ்வொரு ஜாதியும் நிறைய, கவுண்டர் ஜாதிக்குள் நிறைய கூட்டம் இருக்குது. இந்த ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் செய்கின்ற தாலி சரடு கூட, அந்த மாங்கல்யம் அது வேற வேற மாறுது. சின்ன சின்ன அம்சங்களில் எல்லாம் தெய்வம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த வேறுபாடுகளை, அந்த பிரிவுகளை இயல்பாக புகுத்திவிட முடிகின்றது. தனித்தனி தெருக்கள் இப்போலாம் அது சமூக வாழ்க்கையில, நகர வாழ்க்கையில அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் தனித்தனி தெருக்கள், தனித்தனி ஜாதிகளுக்கு தனித்தனி தெருக்கள். நான் இதெல்லாம் விவரமா உங்களுக்கு சொல்ல விரும்பல, சில எடுத்துக்காட்டுகள் தான். இதெல்லாவற்றையும் இவங்க எப்படி செய்யறாங்க? எல்லாவற்றையும் இவர்கள் கடவுளின் பெயரால் செய்கிறார்கள். கடவுளின் பெயரால் செய்கிறார்கள். வரம்பு மீறி நடந்து கொள்வது, மனிதன் என்கின்ற எல்லையை மீறுவது, அவனுக்கு இடப்பட்ட கட்டளைகள் அத்துமீறுவது, எல்லாவற்றையும் இவங்க செய்யறாங்க கடவுளின் பெயரால். சோ வரலாற்றில் புரட்சியை ஏற்படுத்தினாங்க, வரலாற்றில் ஒரு திருப்பத்தை உண்மையிலே ஏற்படுத்தினாங்கன்னு நம்ம சொல்றோமே இறை தூதர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க எடுத்து வைத்த முதல் வாதம் லா இலாஹா இல்லல்லாஹ், தெய்வம் என்று எதுவுமே இல்லை, அடிபணியத்தக்க தெய்வம் என்று எதுவுமே இல்லை. கடவுளின் பெயரால் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறாங்க. இல்ல, கிடையவே கிடையாது, நோ சான்ஸ், சாத்தியமே இல்லை, அயோக்கியத்தனம், முட்டாள்தனம், காட்டுமிராண்டித்தனம், கிடையவே கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ்வை தவிர ஒரே இறைவன். நீங்க வரலாற்றுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். நான் அதையும் போகிற போக்குல சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த லா இலாஹ் என்பதோடு நின்று கொண்டார்கள். அவங்களுக்கு தெளிவா தெரியுது, எல்லா சமூகத்தில் புறையோடி கிடக்கின்ற இந்த மூட நம்பிக்கைகள், குருட்டு கோட்பாடுகளுக்கெல்லாம் தெய்வங்கள் தான் காரணம், அல்லது தெய்வத்தின் பெயரால் இந்த கூத்துக்களை எல்லாம் கொஞ்சம் பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வங்களை எல்லாம் ஒளி, தெய்வங்களை எல்லாம் புறக்கணி, தெய்வங்களை எல்லாம் தூக்கி தூர எறி என்று சொன்னதோடு அவங்க நின்னுக்கிட்டாங்க. இறை தூதர்கள் மட்டும்தான் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சிந்தித்தார்கள். அவர்களுக்கு இறைவனின் வழிகாட்டுதல் கிடைத்த காரணத்தினால் அந்த சிந்தனையை நோக்கி நகர முடிந்தது. ஓர் இறைவனை தவிர, ஒரே இறைவனை தவிர, ஒரே இறைவன் அப்படின்னாக்கா ஒரே இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சமமான மக்கள், அங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது இல்லையா? ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஒரே இறைவன். அந்த ஒரே இறைவனுக்கு அடிபணியுங்கள். அடிபணிவது, அடிமைப்பட்டு கிடப்பது என்றால் இறைவனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் எந்த நிலையிலும் எதுக்காக வேண்டியும் எந்த இடத்திலையுமே அடிபணியாதே, அடிபணியாதே என்று கற்றுக் கொடுத்தாங்க. அதிலும் குறிப்பாக வரம்பு மீறான் பார்த்தீங்களா? வரம்பு மீறுபவன், அத்துமீறுபவன், எல்லைகளை தாண்டி செல்பவன், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவன், அவன் பேச்சு கேட்கவே கேட்காது.
எல்லா இறை தூதர்களும் தங்கள் சமூக மக்களுக்கு அல்லா தஅபுது இல்லல்லாஹ் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமையாக இரு, வரம்பு மீறுகின்ற அத்தனை பேரையும் விட்டு விலகிவிடு, சமூகத்தை விட்டு விலக்கிவிடு அவங்கள. இந்த கருத்தியல் புரட்சியை ஒவ்வொரு இறை தூதரும் தங்கள் சமூகத்துக்கு மத்தியில் நிறுத்தியிருக்கிறார். வெறுமனே அவங்க ஏதோ ராமனை கும்பிடாதே, முருகனை கும்பிடாதே, இயேசுவை கும்பிடாதே, அல்லாஹ்வை கும்பிடு, கும்பிடுன்னு சொல்றதுக்காக வரலைங்க. ஒரு வரலாற்று மாற்றத்தை, ஒரு சமூக புரட்சியை. எனவேதான் அறிவு கண் கொண்டு வரலாற்றை நோக்குவர்கள் அத்தனை பேருமே மனிதகுல வரலாற்றில் கலகக்காரர்களாக இறை தூதர்களை பார்க்கிறாங்க. மனிதகுல வரலாற்றில் ஒரு சமூகத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை எதிர்த்து கலக குரலை ஏற்படுத்துகின்ற புரட்சியாளர்கள் இறை தூதர்கள். அந்த புரட்சியை அவங்க நடத்தியிருக்காங்க. கலகக்காரர்கள், அவங்க ஒரு கலகத்தை ஏற்படுத்துறாங்க. எனவே எங்கெல்லாம் சிஸ்டத்துக்கு எதிராக கலகம் தோன்றுகின்றதோ அங்கெல்லாம் அந்த புரட்சியாளர்கள் குழப்பவாதிகள் என்று அடையாளம் காட்டப்படுறாங்க. ஒரு சிஸ்டம் எதேச்சாதிகார, சர்வாதிகாரமான, கொடுங்கோன்மை, அராஜகமான ஒரு சிஸ்டம், அது எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். இதை எதிர்த்து பேச முடியாதே, எதிர்த்து பேசவே முடியாதே, அமைதியா இருப்பாங்க. அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு இறை தூதரின் குரல் வெளிப்படுகின்றது. அப்போ கோயில் என்னும் கூடாரங்களில் எதேச்சதிகாரத்தை நிலைநாட்டி இருக்கின்ற அந்த கொடுங்கோளர்கள் இந்த இறை தூதரின் குரலுக்கு ஒரு தவறான பெயர் சூட்டி ஓரம் கட்ட நினைக்கிறாங்க. இவன் பைத்தியக்காரன், இவன் சூனியக்காரன், இவன் கவிஞன், இவன் குறி சொல்லி, இவன் பேச்சு கேட்காது, இவன் குழப்பவாதி, இவன் தீவிரவாதி, இவன் பயங்கரவாதி, ஓரம் கட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக தீமையை மக்கள் மத்தியில பெருசா காண்பிச்சு அந்த கெடுதி, அந்த நோய், அந்த பயங்கரம் இவனை தாக்கி இருக்கின்றது, அவனை அடையாளம் இட்டு அவனை ஓரங்கட்டுவது. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் தோன்றியிருக்கின்ற எல்லா இறை தூதர்களுக்கும் ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கால மக்கள் எதை கெட்டதா நினைச்சாங்களோ, ஆக பெரும் தீமையை அதை நினைச்சாங்களோ, அந்த பட்டம் அந்த இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். யார் கொடுத்திருப்பாங்க? அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள். இப்ப இறை வழிபாடு கும்பிடாதே என்று சொல்வதை மட்டும் ஒரு இறை தூதர் செய்திருந்தால் அங்கே எதுக்கு அரசியல் தலைவர்களுக்கு வேலை? நாட்டையாளும் மன்னன் எதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அரசு செய்யறான்? யோசிச்சு பாருங்க. பூசாரிகள் எதிர்க்கட்டும், மத குருமார்கள் எதிர்க்கட்டும், அரசியல் சமூக தலைவர்கள் எதற்காக இறை தூதர்கள் எதிர்க்கின்றார்கள்? இது முக்கியமான விஷயம். அந்த கருத்து மக்களிடம் போய் சேரக்கூடாது. அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே கும்பிடாதே என்று சொல்லல. இந்த கோயில்களுக்கு பின்னால், தெய்வ நம்பிக்கைக்கு பின்னால் என்னென்ன அரசியல் சித்து வேலைகள், பித்தலாட்டங்கள் நடக்கின்றன என்பதையெல்லாம் அவர் இனம் கண்டு கொண்டார். அதிலெல்லாம் முக்கிய பங்கு வகிப்பது தன்னுடைய தந்தை என்பதை உணர்ந்தார். தெரிஞ்சு போச்சு அவருக்கு எல்லாமே. அங்கேதான் இருக்கார் அவரு. அப்பட்டமா தெரியுது, என் தந்தையே, இந்த தெய்வங்களை எல்லாம் கடவுள் நம்பிக்கை பெற்றதாக கருதுகிறீங்களே, இதெல்லாம் வணங்காதீங்க, கும்பிடாதீங்க என்று அவர் சொன்னார். அப்பாட்ட போய் ஷைத்தானை வணங்காதே, சரியா? ஷைத்தானுக்கு அடிமையா இருக்காதே, ஷைத்தானுக்கு அடிமைப்படாதே, ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு வாழுமாறு மக்களை அழைக்காதே. நீதான் ஷைத்தான். தெய்வத்தின் பெயரை கொண்டு மக்களை அடிமைப்படுத்துகின்ற ஷைத்தான் நீதான். நீயும் உன்னை போன்ற மற்ற
குற்றமற்ற குற்றவாளிகளும் கொடுங்கோலர்களும் தெய்வங்களின் பெயரை சொல்லிக்கொண்டு மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஷைத்தானிய செயலை செய்யாதே. நான் ஒரு நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றேன். உண்மையிலேயே ஒரு தெய்வம் ஒன்று இருக்கின்றது. அந்த தெய்வத்தை பற்றிய செய்தி எங்கிட்ட இருக்கின்றது. நான் சொல்கின்ற செய்தி ஏற்று கடவுள் நம்பிக்கை என்கின்ற பெயரால் யோசிச்சு பாருங்க. ரோமானிய தளபதி ருஸ்துமுடைய அவைக்கு ரபியா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நிக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, எதுக்கப்பா நீங்க நாடோடிகளாக இருந்த நீங்கள், ஒட்டகத்தை மீட்டுக் கொண்டிருந்த நீங்கள் இப்படிலாம் படையெடுத்து வந்து நாடு பிடிக்கிறீங்க, என்ன காரணம்? கடவுள் நம்பிக்கை என்கின்ற பெயரால் மக்கள் தம்மை போன்ற இன்னொரு கூட்டத்தினருக்கு, இன்னொரு மக்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதில் இருந்து விடுதலை செய்து ஒரே இறைவனுக்கு அடிமைகளாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றோம். ரபியா இப்னு ஆமிர் சொன்ன பதில், மக்கள் தங்களை போலவே இருக்கின்ற இன்னொரு மக்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. கடவுளின் பெயரால், தெய்வத்தின் பெயரால், பக்தியின் பெயரால் அந்த அடிமைத்தலையிலிருந்து விடுதலை செய்து அல்லாஹ்வுக்கு அடிமையாக ஆக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு அடிமையாக அவர்களை ஆக்க வேண்டும், அதுக்காக தான் வந்திருக்கின்றோம். கடவுளின் பெயரால் அடிமைகளாக ஆக்கப்பட்டவர்கள் பக்தர்கள், அவங்களை விடுதலை செய்ய வேண்டும். உலகம் முழுவதும் இது நீக்கமர நிறைந்திருப்பதை நீங்க பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் தெய்வங்கள், தேவதைகள், கோயில்களை இலக்காக வைத்துக் கொண்டு மக்களை அடிமைப்படுத்துறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல கடவுள் மறுப்பு சித்தாந்தம் தோன்றுகின்றது. கடவுள் மறுப்பு சித்தாந்தம், கடவுளே இல்லை அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் தலையெடுத்து கொண்டதுக்கு பிறகும் தெய்வாம்சம் உள்ள அம்சங்கள் எதுவுமே மாறவே இல்லைங்க. இறையாண்மை மிக்கவையாக வேறு சில அம்சங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அப்பவும் அந்த இறையாண்மை, அந்த பக்தி, அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட், அதெல்லாம் இடம் பொருட்கள் மாற்றப்படுகின்றன. கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்க முருகன் நம்ப மாட்டீங்க, இயேசு நம்ப மாட்டீங்க, அல்லாஹ் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் வீட்டோட வச்சுக்குவீங்க. ஆனா இங்க வேற இருக்கும். நாட்டுப்பற்று இருக்கும், இனப்பற்று இருக்கும், மொழிப்பற்று இருக்கும். நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணுவது, நாட்டுக்காக எப்படிப்பட்ட அநியாயத்தையும் செய்வது, இனத்துக்காக எப்படிப்பட்ட வெறித்தனத்தையும் வெளிப்படுத்துவது. அந்த நாடு, இனம், மொழி இதெல்லாம் அங்கே கொண்டு வந்து தெய்வத்தின் இடத்தில் வைக்கப்படுகின்றன. இந்த நவீன தெய்வங்கள் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேசியவாதம் தான் மிகப்பெரிய, மிக பரந்த அளவில் வழிபடப்படுகின்ற பெரிய தெய்வம், பெருஞ்சிலை அப்படின்னு சொல்றார். தேசியவாதம், கடவுள் மறுப்பு வந்த பிறகு கடவுள் இடத்துல வேற ஏதோ வருது. தேசியவாதம் இன்னொன்னும் ஏதோ ஒண்ணு வேணும். மக்களை கூட்டாம்போக்கில் செலுத்துவதற்கு ஒரு இலக்கு, கற்பனையில் ஒரு இலக்கு. இறை தூதர்கள், மக்களை பற்றி சிந்திக்கின்ற இறை தூதர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேவதாசிகளை பார்க்கிறாங்க, அடிமைகளை பார்க்கிறாங்க. சமூகத்தின் ஓரத்தில் எந்த நிமிடமும் கீழே விழுந்து விடலாம் அப்படி நிலைக்கு விளிம்புநிலை மக்களை பார்க்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் அங்க செத்து போனாலும் கவலைப்படவே மாட்டோம் என்று உச்சியில் உட்கார்ந்திருக்கின்ற ஆதிக்க சக்திகளை பார்க்கிறாங்க. அந்த ஆதிக்க சக்தியில் ஒருத்தராக தன்னுடைய அப்பா இருப்பதை பார்க்கிறாங்க. இது எல்லாவற்றையும் பார்த்த பிறகுதான் இந்த சிஸ்டமே ஆகாவளி சிஸ்டம் அப்படிங்கிறது அவருக்கு உரைக்குது. சிஸ்டத்துக்கு எதிராக குரல் வைக்கிறாங்க. எந்த அடித்தளத்தின் மீது இந்த சமூகம் கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த அடித்தளத்தை இறை தூதர்கள் தகர்க்கிறாங்க.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய பணி ஆரம்பிக்கும் பொழுது அங்கு வறுமை இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது, பெண்ணடிமை இருந்தது, உயிரோடு மக்களை கொலை செய்து புதைக்கின்ற பெருங்கொடுமை இருந்தது, வணிக கொள்ளை இருந்தது, ஏமாற்று இருந்தது, காபத்துல்லாவின் பெயரால் கொள்ளையடிக்கின்ற மக்கள் இருந்தாங்க, நிர்வாண வழிபாடுகள் இருந்தன. இப்படி எத்தனையோ மூடத்தனமான அம்சங்கள் அங்கே இருந்தன. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பத்தியுமே பேசல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே போலி கடவுள்கள், பொய் தெய்வங்களின் பேரால் கட்டப்பட்ட பக்தியில் தான் இயங்குகின்றன. எல்லாற்றையும் இயங்க சக்தியாக, கிரியா ஊக்கியாக அந்த பக்தி இருக்கின்றது. அந்த பக்தியை ஒரு கற்பனையின் மீது கட்டியிருக்கிறாங்க. அந்த கற்பனை கோட்டையை தகர்த்து விட்டால் இந்த பக்தி தானாக விழுந்துவிடும், எல்லாமே தலைகீழாக கவிழ்ந்துவிடும். உண்மையிலேயே நீங்கள் யாருக்கு அடிமைப்பட வேண்டும்? உண்மையான இறைவனுக்கு. இந்த தெய்வங்களை எல்லாம் துரத்தி அடித்து ரப்புல் ஆலமீன், பிரபஞ்சகத்தின் அதிபதியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இறை தூதர்கள். இவன் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி, உங்களை படைத்தவன், பாதுகாப்பவன், உங்களுக்கு அன்றாடம் உணவளிப்பவன், உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்ற ஆற்றல் பெற்றவன் உங்களுடைய ரப்பு தான். ரப்பை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரப்பை அடி வாங்குறவன், பாதிக்கப்பட்டவன், அடக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், விளிம்பு நிலையில் நின்று கொண்டு தடுமாறுகின்றவன், தத்தளிப்பவர்கள், இவங்க அத்தனை பேருமே ஓடி வந்து எங்க ரப்பு, என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரலாற்று புரட்சியைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை கலிமாவின் மூலமாக இறை தூதர்கள் அத்தனை பேருமே நிகழ்த்தி காண்பித்தார்கள். சிலை வழிபாடு எப்படிப்பட்ட வழிகேடு என்பதை அவங்க முழுசா உணர்ந்திருந்தாங்க. சிலை வழங்குறது வழிகேடு, அது வழிகேடாக முடியும்? அது வழிகேடு அல்ல, அது ஒரு கான்செப்ட், அது ஒரு கோட்பாடு, ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலின் பின்னால் இருந்து இயக்குவது யார்? அந்த கருத்தியல் மூலமாக மக்களிடம் பக்தியை பரப்புவது யார்? மக்களுடைய பக்தியை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்வது யார்? எல்லாவற்றையும் இறை தூதர்கள் பார்க்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் பாலகனையும் கொண்டு போய் வனாந்திரத்தில் விடுறாங்க. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில். காபத்துல்லாவே இல்லை, மண்மூடி கிடக்கின்றது. இங்கே எங்கோ இந்த ஏரியாவில் காபத்துல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லாஹ் உணர்த்தி இருக்கின்றான். அங்க ஒரு துவா செய்கிறார், இறைவா என்னையும் என் பிள்ளை குட்டிகளையும் சிலை வழிபாட்டை விட்டு காப்பாற்று, சிலை வழிபாட்டை விட்டு காப்பாற்று. மக்களில் பெரும்பாலோரை இந்த சிலைகள் வழிகெடுத்து விட்டன என்று அந்த இடத்துல ஒரு பொட்டல் பாலைவனத்தில் நின்று துவா செய்கிறார். அந்த துவாக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அங்க எதுக்கு அந்த துவா அந்த இடத்துல செய்யறாங்க? தேவையே இல்லாத துவா, பொருந்தவே பொருந்தாத துவா. அப்போ பொருத்தம் இருக்கின்றது. சிலை வணக்கம் என்கின்ற கருத்தியலின் பின்னால் ஒரு சமூக விரோத எதிர்பார்ப்பும், ஒரு சமூக விரோத ஒரு கும்பல், ஒரு கூட்டம் அது இயக்கி கொண்டே இருக்கின்றது. பக்தியின் பெயரால் மிகப்பெரிய தீமை. எங்கே எல்லாம் வரலாற்றில் ஒன்றையும் பார்க்குங்க, எங்கெல்லாம் ஷிர்க் பரவி இருந்ததோ, இது ஒரு வரலாற்று பார்வையை நான் சொல்றேன், அங்கெல்லாம் அநீதம், அநியாயம், தீமைகள் என்கின்ற தலைப்பின் கீழே என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் ஷிர்க் கோலோச்சும் இடங்களில் மிக எளிதாக பரவி சமூகம் முழுவதும் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இது போன்ற சமூக கொடுமைகள், சமூக தீமைகள், ஒழுக்க சீர்கேடுகள், ஆன்மீக குறைபாடுகள் முளைக்கவும் வளரவும் செழிக்கவும் உரிய தட்பவெப்ப நிலையை
இந்த ஷிர்க் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஏன்? இது கற்பனை, இது போலித்தனம், இது பொய், இது இறைவனை பற்றி இல்லாத பொல்லாதவற்றை இறைவன் பெயராலே இட்டு கட்டுவது. ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே தன்னை படைத்தவன் இருக்கின்றான், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு இயல்பான உந்துதல் எல்லோருடைய மனசுல இருக்குது. இந்த ஷிர்க்கை இயக்குகின்றவர்கள் இந்த ஷிர்க்கை கண்ட்ரோல் பண்ணி கற்பனை கருத்தியலை மக்கள்கிட்ட பரப்புறவங்க என்ன பண்றாங்க? இந்த இயல்பான உந்துதலை முடுக்கி மடை மாற்றி தங்கள் இஷ்டம் போல் தாங்கள் விரும்பிய திசையில் செலுத்துறாங்க. இறைவனின் பெயரை சொல்லிக்கொண்டு மிக பெரும் குற்றம். இறை தூதர்கள் இந்த குற்றத்துக்கு எதிராகத்தான் களமாடுறாங்க, இந்த குற்றத்தை எதிர்த்து தான் குரல் கொடுக்கிறாங்க. எனவேதான் மிக பெரும் கலகக்காரர்களாக இறை தூதர்கள் அறியப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, முதல் இறை தூதர் என்று குறிப்பிடுகின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி இறை தூதர் என்று சொல்லப்படுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவங்களை எதிர்த்தவங்க யாருமே சமய தலைவர்கள் கிடையாது, பூசை பண்றவங்க கிடையாது, குருமார்கள் கிடையாது. அரசியல் ஆதிக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு சமூக கடிவாளத்தை கையில் பிடித்துக் கொண்டு தாங்கள் விரும்பிய வண்ணம் மக்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருந்தார்களே, செலுத்திக் கொண்டிருந்தார்களே, அவங்க தான் எதிர்த்திருக்காங்க. மலஉல் அலா என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. மேலாதிக்கம் மிக்க உயர் குடியினர். ஆதிக்கம் மிக்க உயர் குடியினர்கள் இறை தூதர்களை ஏன் எதிர்க்க வேண்டும்? நம்ரூத் இதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எதிர்க்க வேண்டும். என்ன காரணம்? தெய்வத்தின் பெயரால், தெய்வ நம்பிக்கையின் பெயரால் தாங்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் இவர் வெளிப்படுத்துகின்றார். திரை விலக்கி உண்மையை அம்மனமாக்கி காட்டுகின்றார். இவையெல்லாம் தெய்வங்களே கிடையாது என்று ரப்புல் ஆலமீனை அறிமுகப்படுத்துகின்றார். நாங்க தானே ரப்பு, நாங்க தான் ரப்பு. அர்பாப மின் தூனில்லாஹ், ரப்புக்குமுல் ஆலா அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, நல்லது கெட்டதை ஃபிக்ஸ் பண்ணுகின்ற ரப்பு நான் தான். இது ஃபிரௌனுடைய வாதம். ரப்புல் ஆலமீன் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றலும் வல்லமையும் மிக்க இறைவனை அறிமுகப்படுத்தும் பொழுது இத்தனை நாள் அந்த ஆதிக்கத்தை தெய்வங்களின் பெயரால் நிலைநாட்டிக் கொண்டிருந்த இந்த ஆதிக்க சக்திகள், ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க, கலக்கம் அடைகிறாங்க. இது வரைக்கும் தாங்கள் கட்டி வைத்திருந்த அந்த கட்டுமானம் சரிந்து விடுமோ என்று பயப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துகின்றார். மக்கள்கிட்ட போய் இந்த தெய்வங்கள் எல்லாம், இந்த தெய்வங்களின் பெயரால் இவங்க பண்ணுகின்ற அராஜகங்கள், அட்டூழியங்கள், இவற்றை பற்றி எல்லாம் பேசினால் பிரச்சனை மாதிரி ஆயிடும். பாதிக்கப்பட்டவனுக்கு அடிக்கிறவன் என்ன பண்றான்னு தெரியுமா தெரியாதாங்க? இவற்றை உடைத்து பேசுற அவசியமே இல்லை. ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடவுளின் பெயரால் தங்களுக்கு நேருகின்ற அவமானம், இழிவு தெரியுமா தெரியாதா? அவன் உணர மாட்டானா இல்லையா? உணர்வான், தெரியும், வலிக்கும். கடவுளின் பெயரால் தங்கள் இனத்து பெண்கள் மற்றும் கோயில்களுக்கு கூட்டி கொண்டு போய் அவங்க மட்டும் கழிக்கப்படுவதை அவங்க ஏற்றுக்குவாங்களா? டாக்டர் முத்துலட்சுமி வெற்றி தமிழ்நாட்டு சட்டசபையில் என்ன சொன்னாங்க? இத்தனை நாள் நாங்கள் எல்லாம் தேவதாசிகளாக இருந்தோம், இனிமேல் உங்கள் இனத்து பெண்கள் அந்த பக்தி சேவையை செய்யட்டும் சொன்னாங்களா இல்லையா? அந்த வழி அவங்களுக்கு தெரியும்.
கடவுளின் பெயரால், தெய்வத்தின் பெயரால் தங்கள் மீது இழைக்கப்படுகின்ற அநீதங்களை, அராஜகங்களை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த தெய்வங்களே பொய்யப்பா அவனுக்கு தெரியும். அவன் தான் ஆமா ஒத்துக்குவான். உண்மையான தெய்வம் எது அல்ல? சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சமூக நீதியை, அன்பை, பரிவை, இரக்கத்தை எல்லாம் யார் உபதேசிக்கிறது இல்ல, கட்டளை இடுகின்றதோ, நிலைநாட்டுவதற்காக பாடுபட சொல்கின்றதோ அதுதான் உண்மையான தெய்வம். ஓடோடி வந்து ஏற்றுக்கொள்வான். அப்ப இந்த தெய்வங்கள் எல்லாம் தவறு என்பதை இந்த நடுநிலை மக்கள், மத்திய தர கூட்டம், மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்க தான் நிறைய தெய்வ நம்பிக்கைகளை அதிகமா வீழ்ந்து போறாங்க. அவர்களுக்கு விளக்குவதற்காக அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளியை நகர்த்துகின்றார். இந்த விண்மீன்கள் எல்லாம் கடவுளா அப்படின்னு கேட்கிறாரு. விண்மீன்கள் எப்படி கடவுளாக முடியும்? மறைகின்றன, காணாமல் போய்விடுகின்றன, பொலிவிழந்து போய்விடுகின்றன. நிலா எப்படி கடவுளாக முடியும்? அந்த காலத்தில் மிகப்பெரிய கேள்வி அது. மக்கள் எல்லாம் சந்திரனை வணங்குறாங்க. சந்திரன் தான் பெரிய கடவுள், நாட்டை ஆளும் கடவுள். சந்திரனின் அவதாரமாகத்தான் மன்னனே இருக்கின்றான். ஆயிரக்கணக்கான கோயில்கள் நாடு முழுக்க இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பெண்கள் தேவதாசிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் மிக பெரும் சொத்து சந்திரனுக்கு தான் இருக்கின்றது. சந்திரன் கடவுள் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். யோசிச்சு பாருங்க, சந்திரன் மறைந்து விடுகின்றான். காக்கும் கடவுள் மறையலாமா? கண்களுக்கு தெரியாமல் காணாமல் போகலாமா? பொலிவிழந்து ஒளியிழந்து போய்விடுகின்றான். தேய்பிறையில் தேய்கின்றான், வளர்ப்பிறையில் வளர்கின்றான், அமாவாசை என்று காணாமலேயே போய்விடுகின்றான். இவன் எப்படி ஐயா தெய்வமாக முடியும்? முழு முதற் கடவுளாக எப்படி ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? இவன் எப்படி கடவுளாக ஆக முடியும் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப பல விதங்களில், பல ரூபங்களில், பல இடங்களில், பல தருணங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். நாட்டு மக்களின் சிந்தனைகளில் எல்லாம் இந்த கேள்வி எதிரொலிக்க ஆரம்பித்தது. விண்மீன்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சந்திரன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சூரியன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அந்த மக்கள் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு செய்முறை விளக்கத்தை, ஒரு செய்முறை பரிசோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். உடைச்சிட்டாங்க. தெய்வ குற்றம் அல்ல, அது ஒரு செயல். கற்களை உடைத்து விட்டார். உடைத்தது யார்? உடைத்தது நான் தான். அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் உங்கள் தெய்வங்கள் ஏன் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லை? உங்கள் தெய்வங்கள் ஏன் தங்களை உடைத்தது யார் என்று உங்களிடம் சொல்லக்கூட முன்வரவில்லை? இதோ ஒரு பெரிய ஒரு சிலை நிற்கின்றதே, தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, போகட்டும். நீங்க விசாரிக்கிறீங்கல்ல, ஏன் சிலர் சொல்லல? பேச முடியாத, சொல்ல முடியாத. யோசிச்சு பாருங்க, கடவுள் கற்சிலை என்பது ஒரு சொரூபம், ஒரு வடிவம். அவையே கடவுள் அல்ல. கடவுளின் அவதாரமாக நாம் நினைக்கிறோம், கடவுளின் பிரதிமையாக நினைக்கிறோம், கடவுளின் நினைவூட்டுகின்ற கல்லாக நினைக்கிறோம் என்றெல்லாம் சொல்கின்ற தத்துவ விசாரணைகள் எளிய மக்களிடம் இருப்பதில்லை. அவர்கள் கல்லை கடவுளாகத்தான் நினைக்கிறாங்க, கல்லை கடவுளாகத்தான் நினைக்கிறாங்க. கடவுள்கிட்ட மெனக்கிடுறாங்க, முறையிடுறாங்க, பேசுறாங்க, கடவுளை அரவணைச்சுக்கிறாங்க. உண்டா இல்லையாங்க? கற்சிலையை ஒரு எளிய மனிதன் கடவுளாகத்தான் நினைக்கின்றான்.
மனவிட்டு பேசுகின்றான். தான் பேசுவதை அந்த சிலை கேட்கின்றது என்று மனசார நம்புகின்றான். யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியங்களை எல்லாம் அந்த சிலையிடம் சொல்லுகின்றான். மானசீகமாக பேசுகின்றான், வெட்கத்தை விட்டு பேசுகின்றான், எல்லாவற்றையும் கொட்டுகின்றான். இந்த கடவுள் நம்பிக்கையை பரப்புகின்ற மக்கள் சொல்லுகின்ற இந்த கற்பனை கருத்தியல்களை எல்லாம் அவன் நம்புவதில்லை. அவனை பொறுத்தவரைக்கும் அது கடவுள் தான். அது கடவுள் அல்ல என்பதை நேரடியாக அவன் மனசுக்கு உரைக்கும்படி சொல்ல வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது கடவுள் அல்ல, இது பேசாது, இதனால் பேச முடியாது, இது கேட்காது, இதனால் கேட்கவும் முடியாது. இந்த சிலைகளுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு போய் படையில் வைக்கின்றீர்களே பிரசாதம், அந்த பிரசாதத்தின் மீது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தால் கூட இந்த சிலைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. படையலை ஏற்றுக்கொள்வது உண்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஈயை விரட்டக்கூட சக்தியற்றவை இந்த சிலைகள். எளிய மக்களுக்காக சொல்லப்பட்ட விளக்கம் அந்த மக்களின் மொழியில் அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக எடுத்துச் சொன்னார். சிலைகளை பற்றி பேசுகின்றான், சிலைகளுக்கு பின்னால் இருக்கின்ற சிதம்பர ரகசியங்களை பற்றி பேசுகின்றான். இவனை விட்டு வைக்காதே என்கின்ற முடிவுக்கு அந்த மக்கள் தலைவர்கள் வந்தார்கள். தலைவர்கள் எப்பவுமே மக்கள் தலைவராகத்தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு பிடிக்காதவர்கள், மக்களுடைய எதிரியாக இருக்கின்றவர்கள், அந்த சமூகத்திற்கே கடும் பகைவர்கள், இவங்க எல்லாருமே மக்கள் தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. மக்கள் இந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை. இந்த தலைவர்கள் தான் மக்களை இயக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. மக்கள் தலைவர்கள் அந்த காலத்துல மன்னர்களா இருந்தாங்க. மன்னர்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆட்சியை, அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உயர் ஜாதி மக்கள், உயர் குடிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு வைக்க கூடாது என்று முடிவு செய்தார்கள். மிக பெரும் சதித்திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. அழைப்பு பணியை செய்கின்றவர்களை ஆதிக்க சக்திகள் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார்கள். இறை தூதர்களுடைய வரலாற்றில் நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். எந்த காலகட்டத்திலும் விதிவிலக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சுட்டி காட்டலாம். மற்றபடி எல்லா இறை தூதர்களுக்கும் அந்த காலத்தின் அரசியல் சக்திகள், ஆட்சி தலைமை, அதிகாரத்தை நுகருகின்ற உயர்குடிகள் மிக பெரும் பகைவர்களாக இருந்ததைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அழைப்பு பணி என்பது அதையும் இதையும் வணங்காதே, அல்லாஹை வணங்கு, அல்லாஹுக்கு சஜ்தா செய் என்பதல்ல அழைப்பு பணி. யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்காதே, யாருடைய ஆதிக்கத்திற்கும் அடிபணியாதே, ஆற்றலும் வல்லமையும் மிக்க ஒற்றை அல்லாஹுக்கு மட்டுமே அடிபணி. உலகம் மெச்சுகின்ற பல சமூக சீர்திருத்தவாதிகள் லா இல்லாஹை மட்டும் சொல்லியிருக்காங்க, இல்லல்லாஹின் பக்கம் அவங்க பார்வை போகவே இல்லை. லா இல்லாஹ் முழுமை அடைய வேண்டும் என்றால் எந்த நோக்கத்தோடு, எந்த சமூக நல்லெண்ணத்தோடு இந்த கருத்தியலை அவங்க முன்வைத்தார்களோ அந்த கருத்தியல் வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் இல்லல்லாஹ் மிக மிக முக்கியம். இந்த உணர்வு, இந்த நேர் நல் வழிகாட்டுதல் இறை தூதர்களுக்கு வல்ல இறைவனால் வழங்கப்பட்டிருந்தது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர. சரியா? சமூகம் சார்ந்த எத்தனையோ அம்சங்கள் அழைப்பு பணியில் அடங்கி இருக்கின்றன. அந்த அம்சங்களோடு சேர்ந்த அழைப்பு பணியை எப்படி செய்வது என்பதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்கின்றார்கள். எனவேதான் அவர் இமாமுன் நாஸ் என்று அழைக்கப்படுகின்றார், மானுடர் தலைவர்.
அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தரலட்டுமாக.